Hello everyone. IOB LBO current affair revision video part 6 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ பார்ட் 5 வரைக்கும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பார்ட் 1 to பார்ட் 4 ஏப்ரல் மந்த்க்கான வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கவர் ஆகும். பார்ட் 5லேருந்து மே மந்த் குவிசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பாருங்கள். பார்ட் 1 கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சன் டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப்பில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், எக்ஸ்ட்ரா நியூஸஸ், டெய்லி ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். தென் நியூஸ்குள்ளே போகலாம். Which state of India declared 5 May as the Traders Day in the state? ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடுல தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 5th மேவை வந்து ட்ரேடர்ஸ் டே அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு தான் ஓகேங்களா. 5th மே ட்ரேடர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஸ்டேட் யாருன்னா தமிழ்நாடு. செகண்ட் கொஷின், இன் May 2025 which state government launched the ஆதிசக்தி அபியான், a statewide women centric program? ஆதிசக்தி அபியான் இந்த ஸ்டேட் வைட் உமன் சென்ட்ரிக் ப்ரோக்ராம் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ ஆதிசக்தி அபியான் இது வந்து மகாராஷ்டிராவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருடைய பர்த் ஆனிவர்சரின்னு பார்த்தீங்கன்னா 300th பர்த் ஆனிவர்சரி ஆஃப் ஹாலியா பாய் ஹோல்கர். இவங்களோட பர்த் ஆனிவர்சரியை முன்னிட்டு தான் மகாராஷ்டிரா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆதிசக்தி அபியான் அப்படின்ற இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து பட்ஜெட் எவ்வளோ அலாக்கேட் பண்ணியிருக்காங்கன்னா உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்காக 10.5 crore வந்து அலாக்கேட் பண்ணியிருக்காங்க ஓகே. 10.5 crore ஓகே. ஸோ இதுக்கு நம்ம ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கணும்ல. ஓகே, இதுக்கு என்ன க்ளூ வச்சுக்கலாம்னா ஆதிசக்தி அபியான் இருக்கா. இந்த ஆதி அப்படின்றது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மகாராஷ்டிரா இந்தியாவில் ஆதி காலத்துலேருந்தே வந்து ஒரு பணக்கார ஸ்டேட்டாக இருக்குது. ஏன்னா அம்பானி வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கிறதுனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஆதி காலத்துலேருந்தே மகாராஷ்டிரா தான் வந்து இந்தியாவில் பணக்கார ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க க்ளூக்காக ஓகே. ஸோ உங்களுக்கு இதை விட பெட்டர் க்ளூ கிடைச்சா கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே. நெக்ஸ்ட், இன் May 2025 the Haryana government launched a new scheme for the welfare of the senior artist and scholar of the state. What is the name of the scheme? ஓகே, ஹரியானா கவர்மெண்ட் வந்து ஒரு நியூ ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா சீனியர் ஆர்டிஸ்ட் அண்டு ஸ்காலர்ஸ் வந்து ஸ்டேட்டில் இருக்க ஸ்காலர்ஸ்க்கு வந்து ஒரு வெல்ஃபேர் கொடுக்குற மாதிரி ஒரு நியூ ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க ஹரியானா. அந்த ஸ்கீமோட நேம் என்னென்னா பண்டிட் லக்ஷ்மி சந்த் கலாக்கர் சமாஜிக் சமன் யோஜனா ஓகே. ஸோ இது வந்து ஹரியானா கவர்மெண்ட் லான்ச் பண்ணது பண்டித் லக்ஷ்மி சாந்த் கலாக்கர் சமாஜிக் சமன் யோஜனா. இது வந்து ஆர்டிஸ்ட் அண்டு அந்த ஸ்டேட்டில் இருக்க ஸ்காலர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து வெல்ஃபேர் கொடுக்கறதுக்காக ஒரு நியூ ஸ்கீம் லான்ச் பண்ணது இது. இதில் அவங்க மந்த்லி எவ்வளோ வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வருவாங்கன்னா 10,000 ஓகேங்களா. எலிஜிபிள் ஆர்டிஸ்ட் எல்லாமே. தென் வந்து இப்போ வந்து யாரெல்லாம் இதில் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும், அவங்களோட ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட்டில் வந்து கான்ட்ரிபியூட் 20 இயர்ஸ்னால் அட்லீஸ்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. சச் என்னென்ன இதுலனா சிங்கிங், ஆக்டிங், டான்ஸ், ட்ராமா, பெயிண்டிங் அண்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து 20 இயர்ஸ் வந்து அவங்க அட்லீஸ்ட் வந்து இந்த ஃபீல்டில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே எலிஜிபிள் ஓகே. நெக்ஸ்ட் வந்து த அப்ளிகன்ட் ஷுட் நாட் பி லெஸ் தென் 60 years ஆஃப் ஏஜ் ஆஸ் வெரிஃபை. ஸோ 60 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த கிடையாது, 60 இயர்ஸ் மேலே இருக்கவங்களுக்கு தான் வந்து இந்த எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. தென் அவங்கள வந்து எப்படி வெரிஃபை பண்ணுவாங்கன்னா பரிவர் பெச்சான் பத்ரா அப்படின்னு PPP மூலமாக வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. பரிவர் பெச்சான் பத்ரா ஓகேங்களா. ஸோ தென் வந்து இன்கமும் வந்து 1.80 lakh வரைக்கும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து 10,000 per month வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து தரதா கவர்மெண்ட் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிலோ 60 இயர்ஸ் இருக்கக்கூடாது, ப்ளஸ் வந்து ஆனுவல் இன்கம் அப் டு 1.8 lakh வரைக்கும் தான் இருக்கணும். தென் வந்து இவங்களோட ஏஜை வந்து பரிவர் பெச்சான் பத்ரா அப்படின்ற மூலமாக வெரிஃபை பண்ணுவாங்க. தென் வந்து அட்லீஸ்ட் 20 இயர்ஸ் வந்து அந்த ஃபீல்டில் இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும் ஓகே. ஸோ இவங்களுக்கு 10,000 per month. தென்
இன்னொரு ஒரு டேட்டா இதில் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் இன்கம் வந்து 1.8 லேக்லேருந்து 3 லேக்குள்ளே இருந்துச்சுன்னா இவங்க வந்து பர் மந்த் வந்து இதே இந்த எலிஜிபிளில் எல்லாமே வராங்க. பட் ஆனால் வந்து அவங்களோட ஆனுவல் இன்கம் மட்டும் 3 லேக் இன் பிட்வீன் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 7,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அவார்டோட பேர் என்னென்னா பண்டிட் லக்ஷ்மி சந்த் கலாக்கார் சமாஜிக் சமன் யோஜனா. ஓகே, ஹரியானா கவர்மெண்ட் தான் இந்த ஆர்டிஸ்ட் அண்டு ஸ்காலர்ஸ்க்காக அவங்க ஸ்டேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். On which date does the world observe World Thalassemia Day? World Thalassemia Day வந்து 8th May அப்சர்வ் பண்ணுறாங்க 1994. ஓகேங்களா. வேர்ல்டு தலாசமியா டே 8th May 1994 தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இதோட தீம் பார்த்தீங்கன்னா டுகெதர் ஃபார் தலாசமியா யுனைட்டிங் கம்யூனிட்டிஸ் ப்ரியாரிட்டைசிங் பேஷன்ஸ். டுகெதர் ஃபார் தலாசமியா யுனைட்டிங் கம்யூனிட்டிஸ் ப்ரியாரிட்டைசிங் பேஷன்ஸ். ஓகே, டுகெதர் ஃபார் தலாசமியா தென் யுனைட்டிங் கமிட்டிஸ். டுகெதர்னாலும் யுனைட்னாலும் ஒன்று தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதை நம்மளுக்கு பார்க்கும்போது இதையே நீங்கள் வந்து ஒரு 2-3 வாட்டி உங்கள் வாயை திறந்து சொல்லி பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்கள் மைண்டில் அது நின்றுடும். ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் சொல்லி பாருங்கள் இந்த தீம்லாம். ஏன்னா தீம் வந்து கன்ஃபியூஸ் நிறைய கொஷின்ஸ் வருது இப்போல்லாம் தீம் வச்சு. ஸோ அதனால் அந்த கொஷின்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க எக்ஸாமில். ஓகே, ப்ரியாரிட்டைசிங் பேஷன்ஸ் இதை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணது 1994 May 8 தான் வந்து வேர்ல்டு தலாசமியா டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு ஸ்லோகனும் இருக்குது, வி ஆர் ஒன் அண்ட் பேஷண்ட் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் டீம் இந்தியாஸ் ரேங்கிங் இன் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 4th. ஓகேங்களா. ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. T20 வேர்ல்டு கப் 2024 நடந்தப்போ T20 அந்த மேட்ச்ல இருந்துமே வந்து ரோஹித் சர்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்துமே வந்து ரோஹித் சர்மா வந்து ரிட்டைர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவோட டீமோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 4th ரேங்க். ஓகே, தென் ரோஹித் சர்மா வந்து 2015 அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க. 2020 மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. விச் கண்ட்ரி வான் த 19th பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் சுதிர்மான் கப் டைட்டில்னா சைனா. ஸோ சைனா தான் 19th பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் சுதிர்மான் கப் எடிஷன் வந்து இது வந்து ஜியாமென் சைனாவில் நடந்திருக்கு. ஓகே, இதில் சைனா தான் வின்னும் பண்ணியிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணினா சவுத் கொரியாவை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த சுதிர்மான் கப்பு எங்கே நடந்துச்சுனாலே வந்து ஜியாமென் சைனா. ஸோ அதனால் சைனா தான் வின் பண்ணிட்டாங்க. ஸோ சைனா வந்து சவுத் கொரியாவை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி லிமிடெட் MOU வந்து எவன் ட்ரோன்ஸ் லிமிடெடோட சைன் பண்ணியிருக்காங்க. எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஆஃப் இஸ்ரேல். ஓகே, ஸோ இது ஒன்றும் இல்லை, பாராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஓகே, பாராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி இவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. ஸோ இந்த எவன் ட்ரோன்ஸ் லிமிடெட் வந்து இஸ்ரேல் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. எதுக்காகனா லாஜிஸ்டிக் அண்ட் கார்கோ ட்ரோன்ஸ் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ ட்ரோன்ஸ் லாஜிஸ்டிக் அண்ட் கார்கோ ட்ரோன்ஸ் நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக இந்தியாவும் இஸ்ரேலும் தான் சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா சார்பாக பாராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி லிமிடெட், இஸ்ரேலுக்கு வந்து எவன் ட்ரோன்ஸ் லிமிடெட். ஓகே, ஸோ அந்த இதுன்னு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. இந்தியா இஸ்ரேல் தான் மேனுஃபேக்சரிங் லாஜிஸ்டிக் அண்ட் கார்கோ ட்ரோன்ஸு. பட் ஆனால் அந்த கம்பெனி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு. இஸ்ரேல் பேஸ்டு ஹெவன் ட்ரோன்ஸ் லிமிடெட் ப்ளஸ் நம்ம இந்தியாவில் பாராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி லிமிடெட். ஓகே, இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹெவனா. ஸோ ஹெவனில் வந்து எல்லாருமே பறந்துகிட்டே இருப்பாங்க, அங்கே வந்து கிராவிட்டி இருக்காதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பராசு ஹெவன். ஓகே, எனக்கு டக்குன்னு தோணுச்சு இந்த க்ளூ. உங்களுக்கு இதை விட பெட்டர் க்ளூனா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நோ இஷ்யூஸ். இது பராஸ்னா பறந்துட்டே இருப்பாங்க ஹெவனில். ஸோ பராஸ் ஹெவன்.
நெக்ஸ்ட் ஸ்காட் பார்மா சைன்ட் வந்து ஒரு பைண்டிங் அக்ரிமெண்ட் யார் கூடனா டிஜிபி கூட. எதுக்காகனா அவங்களோட 35% ஸ்டேக் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் ஸ்காட் பூனாவாலோட இது பண்ணுறதுக்காக ஓகேங்களா, ஷேர் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்காட் ஃபார்மா வந்து சைன்ட் எ பைண்டிங் அக்ரிமெண்ட் வித் டிஜிபி. ஓகேங்களா, டிஜிபின்றது ஒரு ஃபேர்மு கம்பெனி, இவங்களோட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, டு ஷேர் எ 35% ஆஃப் ஸ்டேக் இன் தர் ஜாயிண்ட் வெஞ்சர் ஸ்காட் பூனாவாலா. ஸ்காட் ஃபார்மாவோட ஜாயிண்ட் வெஞ்சர் தான் ஸ்காட் பூனாவாலா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் ஒரு பைண்டிங் அக்ரிமெண்ட் வந்து டிஜிபியோட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா 35% ஸ்டேக் வந்து அதில் இது பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ ஸ்காட்னாலே உங்களுக்கு 35 வரணும் ஞாபகம். ஓகே, ஸோ லோக்சபா ஸ்பீக்கர் வந்து அப்பாயிண்ட் த சேர்பர்சன் ஆஃப் த பப்ளிக் அக்கௌண்டன்ட் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் வாட் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன் லோக்சபா. ஓகே, இது வந்து என்னென்னா லோக்சபாவோட ஸ்பீக்கர் ஓம் பிர்லா, இவங்க வந்து சீனியர் காங்கிரஸ் லீடர் கேசி வேணுகோபாலை வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியோட சேர்பர்சனா. ஓகேங்களா, ஸோ இந்த கொஷின் வேணாம், இங்கே வாங்க. லோக்சபாவோட ஸ்பீக்கர் யார்? ஓம் பிர்லா. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீனியர் காங்கிரஸ் லீடர் கேசி வேணுகோபாலை பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியாக சேர்பர்சனாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து சேர்பர்சனாக எப்போத்துலேருந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னா ஏப்ரல் 2026 வரைக்கும் தான், டில் ஏப்ரல் 2026 வரைக்கும் தான் இவங்க சேர்பர்சனாக கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த கமிட்டியில் மொத்தம் 22 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, தென் வந்து இது எந்த ரூல் கீழே வந்து இந்த அப்பாயின்மெண்ட் நடந்திருக்குன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ரூல் 308 ஆஃப் த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன் லோக்சபா. ஸோ இந்த ரூல் 308 கீழே தான் இந்த பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டிக்கான சேர்பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 308 கேசி வேணுகோபால், இவர் வந்து எதுக்கு சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா லோக்சபாவோட ஸ்பீக்கர் ஓம் பிர்லா. In May 2025, NCL Renewable Limited, NCL India Renewable Limited partnered with Rajasthan Rajya Vidyut Utpadan Nigam Limited for its upcoming solar power project with a capacity of 810 megawatt solar power project தான். ஓகே, ஸோ NLC இந்தியா ரினியூவபிள் லிமிடெட் தான் NIRL. இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராஜஸ்தான் RVUNLோட ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா சோலார் பவர் ப்ராஜெக்ட் 810 மெகாவாட் வந்து பிகானர் டிஸ்ட்ரிக்ட் ராஜஸ்தானில் லொக்கேட் பண்ணுறதுக்காக. என்ன பார்க்குனா புகழ் சோலார் பார்க்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஸோ NLC இந்தியா ரினியூவபிள் லிமிடெட் ராஜஸ்தானோட ராஜ்ய வித்யூ உட்படான் நிகாம் லிமிட்டடோட பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க 810 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட்காக. ஓகேங்களா, இந்த சோலார் பவர் பிளான்ட் வந்து புகழ் சோலார் பார்க்கில் லொக்கேட் ஆகிருக்கு இன் பிகனர் டிஸ்ட்ரிக்ட் ராஜஸ்தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. In which year did India launch the Mars Orbiter mission? ஸோ ஓகே, ப்ரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12th எடிஷன் ஆஃப் குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்றத வந்து இப்போ வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், ஓகே, 2025. இது வந்து 12th எடிஷன் இப்போ அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து தீமும் இருக்குது. என்னென்னா ரிசர்ச்சிங் நியூ வேர்ல்ட் எ ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ரினைசன்ஸ். ரீச்சிங் நியூ வேர்ல்ட் எ ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ரினைசன்ஸ். இதுதான் வந்து தீம், இந்த ஈவெண்ட்டுக்கான தீம். இந்த ஈவெண்ட்டோட பேர் என்னென்னா ஷார்ட்டாக GLEX 2025. இந்த ஈவெண்ட்டுக்கான தீம் வந்து ரீச்சிங் நியூ வேர்ல்ட் எ ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ரினைசன்ஸ். ஓகே, ஸோ நம்ம இந்தியா வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்து மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா November 5, 2013 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, November 5, 2013 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் வந்து நம்ம 3 பாயிண்ட் படிச்சுக்கணும். 12th எடிஷன் தான் நடந்திருக்கு இந்த GLEXனா குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். இதுக்கான தீம் வந்து ரீச்சிங் நியூ வேர்ல்ட் எ ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ரினைசன்ஸ். ப்ளஸ் வந்து நம்ம
இந்தியா வந்து மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் வந்து 2013 லான்ச் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக ஒரு டார்கெட் இருக்குது இதில். பாரதிய அந்தாரிக்ஷா ஸ்டேஷன் வந்து 2035 வந்து இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து who is the prime minister of United Kingdom? Keir Starmer. இவங்க தான் வந்து யுனைடெட் கிங்டமோட பிரைம் மினிஸ்டர். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ்லி ஓகே, இது பாருங்கள், யுனைடெட் கிங்டமும் இந்தியாவும் சேர்ந்து என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. யார் கூட சேர்ந்துன்னா டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷனோட சேர்ந்து. ஓகேங்களா, டு பூஸ்ட் எதுனா பைலேட்ரல் ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்துக்காக. ஓகே, ஸோ இந்த அக்ரிமெண்ட்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா மே மந்தில் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் மியூச்சுவலி பெனிஃபிஷியலி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கும் யுனைடெட் கிங்டம்க்கும் தான், அலாங் வித் டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன். ஓகே, who is the Union Minister of Ministry of Commerce and Industry? Piyush Goyal. ஓகே, Piyush Goyal வந்து என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா த கொலம்பியா இந்தியா எனர்ஜி டைலாக் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இதில். ஓகே, கொலம்பியா இந்தியா எனர்ஜி டைலாக் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து 3% ஆஃப் குளோபல் கார்பன் எமிஷன், நெக்ஸ்ட் வந்து 17% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து இந்தியா வந்து அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இன்னொரு பாயிண்ட், இதில் இந்தியா வந்து 2013 தான் டார்கெட் வச்சுருந்தாங்க 200 ஜிகாவாட்க்கு. பட் ஆனால் வந்து அது 2022 வந்து அதை அச்சீவ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, the Union Cabinet approved the expansion of the academic and infrastructure capacity of 5 Indian institutes. Which of the following is not part of the approval? Okay, பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஐடிஐஸ்க்கான அப்கிரேடேஷனுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது எந்தெந்த ஐஐடிஸ் வந்து கவர் ஆகுதுன்னு பாருங்கள். ஆந்திர பிரதேஷ் ஐஐடி திருப்பதி, கேரளாவில் பாலக்காடு ஐஐடி பாலக்காடு, சத்தீஸ்கரில் பிலாய் அப்படின்ற பிளேஸ் ஐஐடி பிலாய், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஜம்முவில் ஐஐடி ஜம்மு, கர்நாடகாவில் தார்வாட் அப்படின்ற பிளேஸில் ஐஐடி தார்வாட். இந்த 5 ஐஐடிஸ்க்கான அப்ரூவல் தான் வந்து இப்போ கேபினெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் யார் யார் கவர் ஆகுறான்னு பார்த்துக்கோங்க. ஆந்திர பிரதேஷில் இருக்க திருப்பதி, கேரளாவில் இருக்க பாலக்காடு, கர்நாடகாவில் இருக்க தார்வாட், சத்தீஸ்கரில் இருக்க பிலாய், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க ஜம்மு. ஓகே, ஸோ இந்த 5 ஐஐடிஸ்க்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கான டோட்டல் அவுட்லே பார்த்துக்கோங்க 60,000 crore. அதில் சென்ட்ரலோட ஷேர் வந்து 30,000, ஸ்டேட்டோட ஷேர் வந்து 20,000, இண்டஸ்ட்ரியோட ஷேர் வந்து 10,000. ஓகேங்களா, வேர்ல்டு பேங்க்கும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் வந்து 50% ஆஃப் த சென்ட்ரல் ஷேர் வந்து கோஃபினான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 5 ஐஐடிஸ் இருக்கா, ஸோ 5 ஐஐடிஸ் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க கரெக்டாக நியூவாக. ஸோ 5க்கு அப்புறம் 6, ஸோ 60,000 பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, who is the author of the Johnson and Johnson Flies, the Indian Secrets of a Global Giant? ஸோ ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஃப்ளைஸ் வந்து கவுனயன் ஷெரீஃப். ஓகே, ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஃப்ளைஸ் அப்படின்ற புக் வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, த இந்தியன் சீக்ரெட்ஸ் ஆஃப் எ குளோபல் ஜைண்ட். கவுனயன் ஷெரீஃப் புக், ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஃப்ளை இந்தியாவோட சீக்ரெட் ஆஃப் குளோபல் ஜெயிண்ட். இதை பப்ளிஷ் பண்ணது யாருன்னா ஜாகர் நெட் புக்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஜோஷன் ரிச்சர்ட் மாஸ் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்னா கார் ரேஸ். ஸோ ஜோஷன் ரிச்சர்ட் மாஸ் வந்து கார் ரேஸ் அவங்க சேர்ந்தவங்க. ஓகேங்களா, ஜெர்மன் ரேசிங். இவர் வந்து ரீசெண்டாக பாஸ்ட் அவே. In May 2025, Sarvam Artificial Intelligence, Sarvam AI Private Limited launched Bulbul V2.
சர்வம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சர்வம் ஏ இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா புல்புல் V2ன்ட்டு. இந்த மாடல் வந்து எத்தனை இந்தியன் லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணணும்னா 11. ஓகே, ஸோ நம்ம நார்மலாகவே இந்தியன் லாங்குவேஜ் அந்த பாஷினி சம்திங் 22 லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணணும்னு படிச்சிருப்போம் கரெக்டாக. ஸோ இது வந்து ஒரு சர்வம் ஏஐ, அவங்க வந்து ப்ரைவேட் கம்பெனி, இவங்க லான்ச் பண்ணது தான் இந்த புல்புல் V2ன்றது. ஸோ அந்த 22வை இங்கே 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, 11. ஸோ புல்புல் V2, இது பேரும் ஞாபகம் வச்சுக்கணும், புல்புல் V2. ஓகே, இதில் என்னென்ன லாங்குவேஜ் கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஹிந்தி, மராத்தி, பஞ்சாபி, ஒரியா, தமிழ், பெங்காலி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம், குஜராத்தி. ஓகே, நெக்ஸ்ட், who is originally constructed the Harnala fort or Janjayar Arnala in 1516? ஸோ அதுக்கு 2 நேம் இருக்குது, அர்னாலா ஃபோர்ட் ஆர் ஜான்ஜயர் ஹர்னாலா. இதை யார் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா சுல்தான் மஹ்மத் பேக்தா, சுல்தான் மஹ்மத் பேக்தா, சுல்தான் மஹ்மத் பேக்தா, இவங்க தான் வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன் விச் இயர் டிட் பிரவீன் சூட் ரிசீவ் த பிரின்ஸ் மைக்கேல் இன்டர்நேஷனல் ரோட் சேஃப்டி அவார்டு? எந்த இயர் வந்து பிரவீன் சூட் வந்து பிரின்ஸ் மைக்கேல் இன்டர்நேஷ்னல் ரோட் சேஃப்டி அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 2006. ஏன்னா இப்போ இவங்கள பற்றி நம்ம படிக்கிறோன்னா இவங்களோட டேரக்டர் இது போஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 1 இயர். ஓகேங்களா, பிரவீன் சூடுக்கு. இவர் வந்து 2006 பிரின்ஸ் மைக்கேல் இன்டர்நேஷ்னல் ரோட் சேஃப்டி அவார்டும் வாங்கியிருக்காரு. ஓகே, இவரோட எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க ரோலை 1 இயருக்கு. who was appointed as the new pope of the Vatican city? ஸோ நம்ம 266th போப் தான் வந்து இறந்துட்டாருன்னு படித்தோமா. இப்போ வந்து 267th போப்பாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ராபர்ட் ஃப்ரான்சிஸ் ப்ரீவோஸ்ட், ராபர்ட் ஃப்ரான்சிஸ் ப்ரீவோஸ்ட். இவங்கள தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ போப் ஆஃப் த வேட்டிகன் சிட்டியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ராபர்ட் ஃப்ரான்சிஸ் ப்ரீவோஸ்ட். Next, which of the following satellite company got the approval to launch satellite internet services in India? Starlink. So satellite Starlink company தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணுறதுக்காக அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து ஸ்டார்லிங்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்றது சேட்டலைட் இன்டர்நெட் ஓன்டு சர்வீஸ் ப்ரொவைடர். இது யார் ஓன் பண்ணுறாங்கன்னா எலன் மஸ்க். இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, டு லான்ச் சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீசஸ் இன் இந்தியா. Which of the following countries is not a member of Quadrilateral Security Dialogue Grouping? Quad. ஸோ நம்மளுக்கு தெரியும் குவாடில் இருக்க 4 countries என்னென்னட்டு, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், USA, இவங்க தான் வந்து குவாட் 4 countries. ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டேபிள் டாப் எக்ஸசைஸ் குவாட் இண்டோ பசிபிக் லாஜிஸ்டிக் நெட்வொர்க் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, குவாட் இண்டோ பசிபிக் லாஜிஸ்டிக் நெட்வொர்க் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, the ITER is the worldோட largest nuclear fusion project located in southern France. Here ITER stands for International Thermonuclear Experimental Reactor. International Thermonuclear எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர். ஸோ இவங்க தான் வந்து வேர்ல்டோட லார்ஜஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சதர்ன் ஃப்ரான்ஸு. ஓகே, ஸோ ITERக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, இன்டர்நேஷ்னல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர். ஓகே, நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராஜெக்ட். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர், நாட் ரிசர்ச்லாம். ஓகேங்களா, ரியாக்டர். Which of the following Indian startup company launched இந்தியாவோட ஃபர்ஸ்ட் AI powered all-in-one agriculture group?
எந்த இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்ட் ஆல் இன் ஒன் அக்ரிகல்ச்சரல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்பிஓஎஃப் அக்ரோஸ்மார்ட். எஸ்பிஓஎஃப் அக்ரோஸ்மார்ட் பிரைவேட் லிமிடெட் வந்து ஓஎஃப் அக்ரோஸ்மார்ட் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து எதுக்காகனா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ பேஸ்ட் ஆல் இன் ஒன் அக்ரிகல்ச்சர் ஆப். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, the Maharashtra government oda CTE and Industrial Development Corporation partnered with two leading universities from Australia and United Kingdom to set their campuses in Navi Mumbai. Okay, ஆஸ்திரேலியா அண்ட் யுனைடெட் கிங்டமோட 2 லீடிங் யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் வந்து நேவி மும்பையில் தான் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ யூகேயில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க்கு, ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. ஓகே, இந்த 2 யூனிவர்சிட்டிஸுமே தான் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா நேவி மும்பையில் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கேபிட்டல் ஆஃப் சைல்? சாண்டியாகோ. இந்தியாவும் சைலும் வந்து ஒரு டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. என்ன அக்ரிமெண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, இந்தியாவும் யுனைடெட் கிங்டமும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் படித்தோமா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அது வந்து இந்தியாவுக்கும் யுனைடெட் கிங்டம்க்கும். காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவுக்கும் சைல்டுக்கும் இடையில. ஓகே, ஸோ இந்த அக்ரிமெண்ட் வச்சு எதனா ஒரு கொஷின்ஸ் வரும்னு தோணுது. ஸோ படிச்சுக்கோங்க. சைல்டோட கேபிட்டல் வந்து சாண்டியாகோ, கரன்சி வந்து பீசோ. ஓகே, நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிகேம் த வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர் வித் இட்ஸ் மேசிவ் 14 GW ஆப்ரேஷன் போர்ட்ஃபோலியோ? ஸோ அடானி கிரீன் எனர்ஜி லிமிடெட். இவங்க வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் அதானி குரூப்போட போட்டிருக்காங்க, ப்ளஸ் வந்து கோர் பிவோய் ஃப்ரான்ஸ் கம்பெனியோட போட்டிருக்காங்க. ஓகேங்களா, எதுக்காகனா வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி இண்டிபெண்ட் பவர் ப்ரொடியூசர் பண்ணுறாங்க, அதோட மேசிவ் 14 GW. ஓகேங்களா, ஸோ ஆப்ரேஷன் போர்ட்ஃபோலியோ டு டர்ன் வாட்டர் பாசிட்டிவ். ஸோ இது யாருன்னா அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் தான். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கோல் கிளாசிஃபிகேஷன் பிளான் டெவலப்மெண்ட் போட்டிருக்காங்க அண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட் ஆல்சோ போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து கோல் கேசிஃபிகேஷன் பிளான்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட் யார் கூட போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட போட்டிருக்காங்க, 3 பேரோட. ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட், நியூ எரா கிளீன் டெக் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட், கிரீட்டா எனர்ஜி மெட்டல் பிரைவேட் லிமிடெட். ஆனால் இங்கே இன்ஃபோசிஸ் லிமிடெட் மட்டும் தப்பு, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே கீழே படிச்சுக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து கோல் கேசிஃபிகேஷன் பிளான் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட்காக ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து போத் ப்ரைவேட்டு ப்ளஸ் கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து இந்த கேட்டகரி 2ல் வந்து இன்க்ளூட் ஆகுறாங்க. ஸோ ஜிந்தால் பவர் லிமிடெட், நியூ எரா கிளீன் டெக் சொல்யூஷன், கிரீட்டா எனர்ஜி மெட்டல் பிரைவேட் லிமிடெட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அக்கார்டிங் டு த நோட்டிஃபிகேஷன் பை த டிபிஐஐடி, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நியூ மேக்ஸிமம் சீலிங் ஆன் கேரண்டி கவர் பர் பாரோவர் அண்டர் த எக்ஸ்பேண்டட் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப் இதுக்கான இது வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. கேரண்டி கவர் பர் பாரோவர் இருக்குல்ல, அது வந்து 10 crore-லேருந்து 20 crore மாற்றிருக்காங்க. இது இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஸோ யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்ட் அப்போட பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க. கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப், கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் 10 crore-லேருந்து 20 crore வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கேரண்டி கவர் பர் பாரோவர். ஓகே, ஸோ கிரெடிட்டு 10லேருந்து 20 மாற்றிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா,
இன் மே 2025 மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் வந்து ஒரு டேட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு ரிலேட்டடான்னு பார்த்தீங்கன்னா க்ராப் இன்சூரன்ஸ் பே அவுட்டுக்கு ரிலேட்டடாக. ஓகேங்களா, இதில் எந்த ஸ்டேட் வந்து 100% கிளைம் செட்டில்மெண்ட் ரேட் வந்து அச்சீவ் பண்ணலன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ 97% ஆஃப் த டோட்டல் ரிப்போர்ட் கிளைம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,34,353 crore. ஓகேங்களா, ஸோ இது எதுக்கு கீழேனா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா கீழே. நெக்ஸ்ட் ஒரு ரீஸ்ட்ரக்சர்ட் வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமும் இருக்குது. இதுக்கு டோட்டல் வேல்யூ ஆஃப் செயின் பார்த்தீங்கன்னா 1,38,401 crore. ஓகேங்களா, ஸோ இதில் 4 இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 100% கிளைம் செட்டில்மெண்ட் ரேட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அந்த 4 இந்தியன் ஸ்டேட்ஸோட நேம் என்னென்னா கோவா, சத்தீஸ்கர், தெலுங்கானா, தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் இருக்க ஸ்டேட் தெலுங்கானா, நெக்ஸ்ட்டு கோவா நம்ம பேச்சுலர்ஸ்லாம் போகிற இடம், ப்ளஸ் சத்தீஸ்கர். 4 ஸ்டேட்டில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 100% செட்டில்மெண்ட் ரேட் அண்டர் தி ஸ்கீம்ஸ். ஓகே, ஸோ இந்த 4 ஸ்டேட்மே ஞாபகம் வச்சுக்கோங்க. 100% கிளைம் செட்டில்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே அச்சீவ் பண்ணியிருக்க 4 ஸ்டேட்டை. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸாமில் வந்து சிஏ வந்து டஃப்பாக கேட்கணும்னு நினச்சா. ஸோ இந்த ஸ்டேட்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகே, which of the following state government is launched AI Pragya in May 2025? ஸோ AI Pragya அப்படின்றது உத்தரப்பிரதேஷில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அண்ட் வேர்ல்டு பேங்க் 2 பேரும் சேர்ந்து ஒரு 2 ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து யூபி அக்ரிஸ், இன்னொன்று வந்து AI Pragya. ஸோ இந்த யூபி அக்ரிஸ்க்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. உத்தரப்பிரதேஷ் அக்ரிகல்ச்சர் க்ரோத் அண்ட் ரூரல் என்டர்பிரைஸ் எக்கோசிஸ்டம் ஸ்ட்ரென்தனிங். ஸோ இதோட அப்ரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உத்தரப்பிரதேஷ் அக்ரிகல்ச்சர் க்ரோத் அண்ட் ரூரல் என்டர்பிரைஸ் எக்கோசிஸ்டம் ஸ்ட்ரென்தனிங். உத்தரப்பிரதேஷ் அக்ரிகல்ச்சர் க்ரோத் ரூரல் என்டர்பிரைஸ் எக்கோசிஸ்டம் ஸ்ட்ரென்தனிங். ஏஐ பிரக்யா பார்த்துக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், அவேர்னஸ், க்ரோத் அண்ட் யூத் அட்வான்ஸ்மெண்ட். ஓகே, ஸோ இது உத்தரப்பிரதேஷும் வேர்ல்டு பேங்க்கும் சேர்ந்து தான் வந்து இந்த 2 ப்ரோக்ராம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷும் வேர்ல்டு பேங்க்கும் சேர்ந்து தான் இந்த 2 ப்ரோக்ராம்ஸே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னென்னா யூபி அக்ரிஸ், இன்னொன்று வந்து ஏஐ பிரக்யா. யூபி அக்ரிஸ் தான் உத்தரப்பிரதேஷ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல், ஃபர்ஸ்ட் டிக்கு என்டர்பிரைஸ், செகண்ட் டிக்கு எக்கோசிஸ்டம், எஸ்ஸுக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங். ஏஐ பிரக்யா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், அவேர்னஸ், growth and youth advancement. ஸோ இந்த யூபி அக்ரிஸில் மொத்தம் 28 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அக்ரிகல்ச்சரில். இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஏஐ பிரக்யாவில் 10 lakh யங் பீப்புளை வந்து ட்ரெயின் பண்ணணும்னு எய்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே அடிஷ்னலாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1 trillion எக்கனாமி. இது எதுனா தீஸ் எஃபர்ட்ஸ் பை த உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் சப்போர்ட்டட் பை த வேர்ல்டு பேங்க். இவங்களோட உத்தரப்பிரதேஷ் வந்து 1 trillion எக்கனாமி வந்து அச்சீவ் பண்ணணுன்ட்டு டார்கெட் வச்சுருக்காங்க. அதுக்கு வேர்ல்டு பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணி தான் இந்த 2 இனிஷியேட்டிவ்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நேஷ்னல் டெக்னாலஜி டே என்னைக்குன்னா 11th May. இதுக்கான தீம் பார்த்துக்கோங்க, யாந்த்ரா யுகந்தர் ஃபார் அட்வான்சிங் நியூ டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் ஆக்சிலரேஷன். யாந்த்ரானா யுகந்தர் ஃபார் அட்வான்சிங் நியூ டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் ஆக்சிலரேஷன். ஸோ ஓகே, நேஷ்னல் டெக்னாலஜி டே வந்து 11th May. ஸோ இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா யாந்த்ரா. ஓகே, யுகந்தர் ஃபார் அட்வான்சிங் நியூ டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் ஆக்சிலரேஷன். Next, which of the following days does the world observe twice every year biannually on the second Saturday of May and October? Okay, so May month
அண்ட் அக்டோபர் மந்தில் செகண்ட் சாட்டர்டே வந்து என்ன டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நம்ம எப்போவுமே வந்து எதுனா ஒரு மந்த்து தான் படிப்போம். இந்த மந்தில் செகண்ட் சாட்டர்டேக்கு என்ன, செகண்ட் சண்டே என்ன அப்படின்னு படிப்போம். பட் ஆனால் மே மந்த்துக்கும் ஜூன் மந்த்துக்கும் சேர்ந்தா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டே. ஸோ ஓகேங்களா. ஸோ நம்ம இது வரைக்கும் 2 மந்த்துக்கும் சேர்த்தா மாதிரி படித்ததில்லை, கரெக்டா. ஸோ ஆனால் இங்கே பாருங்கள் 2 மந்த்தும் மேல 10ஆம் தேதி, அக்டோபரில் 11th, ரெண்டுத்துக்குமே செகண்ட் சாட்டர்டே அப்போ வேர்ல்டு மைக்ரேட்டரி டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டே மட்டும்தான் வருஷத்தில் 2 வாட்டி வருது. ஓகே, இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா ஷேர்டு ஸ்பேசஸ் கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். ஷேர்டு ஸ்பேசஸ் கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். ஓகே, தீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷேர்டு ஸ்பேசஸ் கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். இந்தியா 2047 அப்படின்ற புக் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ஷியாம் பிரகாஷ் சர்மா. ஷியாம் பிரகாஷ் சர்மா தான் வந்து இந்தியா அட் 2047 அப்படின்ற புக் எழுதியிருக்காங்க, லீடிங் த குளோபல் எக்கனாமிக் ஆர்டர். ஸோ ஷியாம் பிரகாஷ் சர்மா இவங்க தான் வந்து இந்த லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த புக்கை. ஓகேங்களா. தென் இவங்க தான் ஆத்தர் ஆல்சோ ஃபார் திஸ் புக்கு. என்ன புக்னா இந்தியா 2047 லீடிங் த குளோபல் எக்கனாமிக் ஆர்டர். ஸோ ஆத்தர் அண்டு லான்ச்டு யாருன்னா ஷியாம் பிரகாஷ் சர்மா. விச் ஆர் த ஃபாலோயிங் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் த உமனோட ஃபுட்பால் வேர்ல்டு கப் இன் 2027? ஸோ உமன்ஸ் ஃபுட்பால் வேர்ல்டு கப் வந்து 2027 எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிரேசில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பிரேசில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரேசில் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்லிட்டேன், இது ஃப்யூச்சரில் நடக்க போகிறது. ஸோ 2027 பிரேசில் தான் வந்து உமன்ஸோட ஃபுட்பால் வேர்ல்டு கப்பை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, In which year did Virat Kohli receive the Padma Shri? 2017 விராட் கோலி வந்து பத்மஸ்ரீ வந்து வாங்கியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 2017 பத்மஸ்ரீ. அர்ஜுன் அவார்டு வந்து 2013 வாங்கியிருக்காங்க. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட், மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து 2018 வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விஸ்டன் லீடிங் கிரிக்கெட்டர் அப்படின்றது வந்து 2018 தான் வாங்கியிருக்காங்க. ஓகே, விராட் கோலி வந்து இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ரோஹித் சர்மா படிச்சோமா டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாருன்ட்டு, இப்போ விராட் கோலி. ஓகே, இன் மே 2025 த சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலமெட்டிக்ஸ் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூடனா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சோட நேஷ்னல் ஃபிசிக்கல் லேபரட்டரி. ஓகே, எதுக்காகனா டு அட்வான்ஸ் இண்டிஜினியஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ்க்காக. ஸோ சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலமெட்டிக்ஸ் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் நேஷ்னல் ஃபிசிக்கல் லேபரட்டரி, இவங்க 2 பேரும் தான் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. கொலாபரேட்டிவ் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஜாயிண்ட் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. ஓகே, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலமெட்டிக்ஸ், தென் Council of Scientific and Industrial Research, National Physical Laboratory. Okay. கோல் அண்ட் மைன்ஸோட யூனியன் மினிஸ்டர் நேம் கேட்டிருக்காங்க, ஜி கிஷான் ரெட்டி. ஓகேங்களா, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் ஃபெரோஸ் மெட்டல் ரீசைக்ளிங் வெப்சைட் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் போர்ட்டல் வந்து இவர் லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, எதுக்காகனா டு ப்ரொமோட் எ ஸ்ட்ரக்சர்டு டிரான்ஸ்பரண்ட் அண்ட் சஸ்டைனபிள் ரீசைக்ளிங் எக்கோசிஸ்டம் இன் இந்தியாவில் கொண்டு வரதுக்காக. ஓகே, ஸோ என்னது நான் ஃபெரஸ் மெட்டல் ரீசைக்ளிங் வெப்சைட் அண்ட் ஸ்டேக் ஹோல்டரோட போர்ட்டல். ஓகே, ஸோ நான் ஃபெரஸ் மெட்டலை வந்து ரீசைக்ளிங் வெப்சைட் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர் போர்ட்டல். ஓகேங்களா, ஸோ நான் ஃபெரஸ் மெட்டல்னா அலுமினியம், காப்பர், லெட்டு, ஜிங்க்கு, கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து நான் ஃபெரஸ் மெட்டல், இதெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ண முடியும். ஓகேங்களா, next question, which of the following country has or have the highest number of snow leopards?
ஓகே, சைனால தான் வந்து நிறைய ஸ்னோ லியோபர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் வந்து ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் ஸ்னோ லியோபர்ட் அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அண்ட் சைனால தான் வந்து என்ன, சைனாவில் நிறைய லார்ஜஸ்ட் ஸ்னியோபோர்ட் பாப்புலேஷன் இருக்க இடம் வந்து சைனா. பட் ஆனால் வந்து லடாக் வந்து இப்போது ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் ஸ்னோ லியோபர்ட் அப்படின்ட்டு வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ரெண்டுத்துமே நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் வாஸ் த இன்செப்ஷன் இயர் ஆஃப் த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா? ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவோட இன்செப்ஷன் இயர் பார்த்தீங்கன்னா 2015. ஸோ இப்போ பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, சுரக்ஷா பீமா யோஜனா, அட்டல் பென்ஷன் யோஜனா, இது மூணுத்துக்குமே வந்து இந்த May 9, 2025 வந்து சரி, இந்த மூணுமே வந்து 10th ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது மூணுமே லான்ச் ஆன் May 9, 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இது மூணுமே வந்து 10th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆனிவர்சரின் போது நம்ம RBI வந்து 90th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 70th, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 131st ஃபவுண்டேஷன் டே, இந்தியன் நெக்ஸ்ட் IMO வந்து 150th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மூணு ஸ்கீமே வந்து 10th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்ற டேட் வந்து ரொம்ப முக்கியம். May 9, 2015. ஓகே. ஸோ இதில் இப்போ இந்த ஸ்கீம் ரிலேட்டட் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனான்னு பார்த்தீங்கன்னா 2 lakh லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார் டெத்து. ஓகே. ஸோ இது 436 இன் ஜூன் டு ஆகஸ்ட் வந்து பே பண்ணுறது, 114 வந்து மார்ச் டு மேனா பே பண்ணுறது. ஓகே. நெக்ஸ்ட், இதுக்கான இண்டிவிஜுவல் ஏஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜீவன் ஜோதி பீமா யோஜனாக்கு 18 to 50 தான் ஏஜ் எலிஜிபிலிட்டி. சுரக்ஷா பீமா யோஜனாக்கு 18 to 70. அங்கே 50னா இங்கே 70, அப்படியே +20 வந்து சுரக்ஷாக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஜீவன்றது டெத்துக்கு, சுரக்ஷான்றது ஆக்சிடென்ட்டுக்கு கொண்டு வந்தது. ஸோ இதுவுமே வந்து ப்ரொவைட் அப் டு 2 lakh ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இதுவே. ஓகேங்களா. ஸோ இது வந்து 20 rupees ஆனுவல் ப்ரீமியம் இது. ஸோ இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அட்டல் பென்ஷன் யோஜனா பாருங்கள். இது வந்து பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இவங்க தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகே. இதுக்கான இட்ஸ் ஓப்பன் டு நான் டேக்ஸ் பேயிங் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 40 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு 1000 to 5000 வந்து அட் ஏஜ் 60 பென்ஷன் வந்து கேரண்டீட் மந்த்லி பென்ஷன் வரும். யாருக்குன்னா நான் டேக்ஸ் பேயிங் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு. அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 40. ஓகே. ஸோ இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதில் நிறைய குவிஸ் போடும்போது இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. நான் டேக்ஸ் பேயிங் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு ஏஜ் வந்து என்ன எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 18 to 40 தான். ஓகே. ஸோ அட்டல் பென்ஷன் யோஜனா ஏஜ் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 18 to 40, ஜீவன் ஜோதிக்கு 18 to 50, ஆக்சிடென்ட்டுக்கு சுரக்ஷா பீமாக்கு வந்து 18 to 70. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மார்டேஜ் பேக்டு பாஸ் த்ரூ சர்டிஃபிகேட் வேர் லிஸ்டட் ஆன் த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மார்டேஜ் பேக்டு பாஸ் த்ரூ சர்டிஃபிகேட். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், தீஸ் பாஸ் த்ரூ சர்டிஃபிகேட் ஆர் பேக்டு பை அ பூல் ஆஃப் ஹவுசிங் லோன்ஸ் ஆரிஜினேட்டட் பை LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட். இது ட்ரூ. ஓகே. ஹவுசிங் ஃபினான்ஸ், LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் மூலமாக தான் இதை ஆரிஜினேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஆஃப் எ PTC where the coupon was discovered on the electronic book provider. So இது வந்து first issue of PTC where the coupon was discovered on the electronic book provider. Next, platform of national stock exchange. So இதுவுமே ட்ரூ தான். ஓகே. நெக்ஸ்ட் RMBS டெவலப்மெண்ட் கம்பெனி தான் வந்து இதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ட்ரூ தான். ஓகே. இந்த சுமிட்டோமோ மிட்சுயு பேங்கிங் கார்பரேஷனுக்கும் எஸ் பேங்க்குக்கும் இடையில இருக்க எது வந்து ட்ரூன்னு கேட்டிருக்காங்க அக்ரிமெண்ட். ஓகேங்களா. SMBC அப்படின்னா சுமிட்டோமோ மிட்சுயு பேங்கிங் கார்பரேஷன். இவங்க வந்து டைரக்டரி சப்சிடியரி ஆஃப் சுமிட்டோமோ மிட்சுயு ஃபினான்ஷியல் குரூப். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்கிங் குரூப்பு ஜப்பானில். ஓகேங்களா. இது ட்ரூ.
Next, the state being acquired by SMBC in S Bank Limited in a primary stake. Okay, amounting to approximately 13,483 crore. 13483. Okay, 13483 crore வந்து இதோட ஸ்டேக்கோட இதுவை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எஸ் பேங்க் வந்து ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா மும்பை, மகாராஷ்டிரா. ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த சுமிட்டோமோ மிட்சூயு பேங்க் வந்து 20% ஸ்டேக் வந்து எஸ் பேங்க் லிமிடெடில் வச்சுருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதோட அமௌண்ட்டு தான் வந்து இந்த 13,483 crore. ஓகே. ஓகே, எந்த என்டிட்டி வந்து ரெகக்னைஸ்ட் அஸ் எ செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் பை ஆர்பிஐ இன் மே 2025. ஸோ செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனாக வந்து எந்த என்டிட்டியை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபிக்ஸ்டு இன்கம் மணி மார்க்கெட் அண்ட் டெரிவேட்டிவ் அசோசியேஷனை. ஃபிக்ஸ்டு இன்கம் மணி மார்க்கெட் அண்ட் டெரிவேட்டிவ் அசோசியேஷனை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஐ வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெகுலேட்டரி அஃபிஷியலாக ஃபஸ்ட்டு கிடையாது, ஏற்கனவே நிறைய செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் இருக்காங்க, இப்போ இவங்களை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனாக இருக்கணும்னா அவங்க வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனியாக இருக்கணும். அவங்களோட மினிமம் நெட்வொர்த் வந்து 10 crore சொல்லியிருக்காங்க. மெயின்டைனிங் அவங்களோட ஷேர் ஹோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வேர் நோ சிங்கிள் என்டிட்டி ஹோல்ட் மோர் தென் 10% ஆஃப் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு எஸ்ஆர்ஓவாக வந்து ரெகக்னைஸ் ஆகணும்னா இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி. ஓகே. ஃபிக்ஸ்டு இன்கம் மணி மார்க்கெட் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் அசோசியேஷன். எந்த கண்ட்ரி வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு நேஷ்னல் கிரிப்டோ கரன்சி டூரிசம் பேமெண்ட் சிஸ்டம் லான்ச் பண்ணாங்கன்னா பூட்டான் தான். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். பூட்டான் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டுலேயே நேஷ்னல் கிரிப்டோ கரன்சி டூரிசம் பேமெண்ட் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கண்ட்ரினா பூட்டான். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்பிஐ வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஆஃப் நார்ம் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்க்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து கன்சர்னிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லோக்கல் கார்பரேட் பாண்ட் மூலமாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இந்த ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து கிரேட்டர் ஈஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் டெப்த் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டும் கான்சன்ட்ரேஷன் லிமிட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் லுக்கிங் டு இன்வெஸ்ட் இன் லோக்கல் கார்பரேட் பாண்ட்ஸ்க்காக ஷார்ட் டேர்ம் டெப்த் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டும் கான்சன்ட்ரேஷன் லிமிட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ஓகே. ஷார்ட் டேர்ம் டெப்த் இன்வெஸ்ட்மெண்ட் கான்சன்ட்ரேஷன் லிமிட்ஸ் இது ரெண்டுமே வந்து ஆர்பிஐ வந்து எஃபிஓ இதுக்காக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் 58th ஆனுவல் மீட்டிங் ஆஃப் த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃப் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் எங்கே நடந்துச்சுன்னா இட்டாலியில் நடந்துச்சு. ஸோ ஏஷியா, இந்தியா வந்து எங்கே இருக்குது, ஏஷியாவில் தான் இருக்குது. ஸோ ஏஷியாவில் தான் இந்தியா இருக்குது. கரெக்டாக. ஸோ நம்ம வந்து இந்தியன்ஸ் தானே. ஸோ ஏஷியா, இட்டாலி. நம்ம இந்தியன்ஸ் மோஸ்ட்லி என்ன சாப்பிடுவோம்னா இட்டாலி. நம்ம தமிழ்நாடு நார்த் இந்தியன்ஸ்லாம் இட்லி சாப்பிட மாட்டாங்க, பட் ஆனால் வந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்து தமிழ்நாடு, நம்ம இந்தியா. இப்போ மேக்ஸிமம் தமிழ்நாடு பீப்புள்ஸ் தான் இந்த வீடியோஸ் பார்ப்பீங்க. ஸோ அந்த க்ளூ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட்லி சாப்பிட்றோம். நம்ம ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட இது வந்து நம்ம இதில் நடத்துகிறாங்க, இட்டாலியில் நடத்துகிறாங்க அப்படின்னு லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே. இட்டாலி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். இது வந்து 58th ஆனுவல் கவர்னர் மீட்டிங். ஓகே. இட்டாலியில் மிலான் அப்படின்ற பிளேஸில் தான் வந்து இந்த 58th ஆனுவல் போர்ட் ஆஃப் கவர்னர் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஓகே. மிலான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு ஒரு தீம் பார்த்திங்கன்னா ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் பில்டிங் டுமாரோ. இதுதான் வந்து இதுக்கான தீம். 59th போர்ட் ஆஃப் கவர்னர் எங்கே நடக்க போகுதுன்னா சமர்கான் உஸ்பெகிஸ்தானில் நடக்க போகுது. ஓகேங்களா. 58 இத்தாலி, 59 சமர்கான் உஸ்பெகிஸ்தானில் நடக்க போகுது. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் மொத்தம் இப்போதைக்கு 69 மெம்பர்ஸ் நேஷன்ஸ் இருக்காங்க. ஓகே. Which of the following organization hosted the Land Conference 2025? World Bank. வேர்ல்டு பேங்க் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லேண்ட் கான்ஃபரன்ஸ் 2025 வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ லேண்ட் கான்ஃபரன்ஸ் வேர்ல்டு எது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த வேர்ல்டில் தான் என்ன மெயினாக தேவை, லேண்டு, ஹேர், வாட்டர் அந்த இது சொல்லுவாங்கள்ல. ஸோ லேண்டு கான்ஃபரன்ஸ் அப்போ எங்கே தான் நடந்திருக்கோன்னா வேர்ல்டு பேங்க் தான் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. வேர்ல்டு பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர் வாஷிங்டன் டிசி. ஸோ அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க.
இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா செக்யூரிங் லேண்ட் டென்யூர் அண்ட் ஆக்சஸ் ஃபார் climate ஆக்ஷன் மூவிங் ஃப்ரம் அவேர்னஸ். செக்யூரிங் லேண்ட் டென்யூர் அண்ட் ஆக்சஸ் ஃபார் climate ஆக்ஷன் மூவிங் ஃப்ரம் அவேர்னஸ். ஓகே, இதுதான் வந்து இதுக்கான தீம். ஸோ தீமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு இது ஸ்வமித்வா ஸ்கீம், மன்சித்ரா ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டு ஸ்கீமுமே. Which countryயோட நேஷனல் பேங்க் became the first bank from the Middle East region to open its branch in Gift City? கத்தாரில் இருக்க, ஸோ மிடில் ஈஸ்ட் ரீஜன்னாலே நம்மளுக்கு கத்தாருன்னு தெரியணும். ஓகே, ஸோ கத்தாரில் இருக்க நேஷ்னல் பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கேம்பஸ் வந்து கிஃப்ட் சிட்டி குஜராத்தில் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. கத்தாரில் இருக்க நேஷ்னல் பேங்க் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மிடில் ஈஸ்ட் ரீஜன்னாலே நம்மளுக்கு என்ன தான் வரணும்னா கத்தார் தான். வாட் இஸ் த குமுலேட்டிவ் ப்ராஃபிட் ஃபார் த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் கேட்டிருக்காங்க. FY 2025க்கு 1.78 lakh crore. ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்கோட குமுலேட்டிவ் ப்ராஃபிட் ஃபார் FY 2025க்கு 1.78 lakh crore. ஓகே, which are the following entities partnered with Mongolia's Khan Bank to embark on a digital transformation program? ஸோ TCS அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மங்கோலியாவோட கான் பேங்கோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. யாருன்னா TCS வந்து மங்கோலியாவோட கான் பேங்கோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ரோக்ராமை எம்பார்க் பண்ணுறதுக்காக. ஸோ TCS மங்கோலியா. ஓகே, மங்கோலியாஸ் கான் பேங்க் டிசிஎஸோட, நம்ம டிசிஎஸோட இது பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம பேங்க் எக்ஸாம்லாம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, TCS தானே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மங்கோலியா கான் பேங்க்கை TCS வந்து இதில் என்டர் ஆகுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ரோக்ராமை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே, அடுத்த செட் ஆஃப் 50ல் ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேங்களா, as per the sample registration system report 2021 அதை யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரெஜிஸ்ட்ரர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் வந்து எவ்வளோ டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 37 பாயிண்ட்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ரிப்போர்ட் 2021. ஓகேங்களா, ஸோ இதை யார் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, ரெஜிஸ்ட்ரர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. 37 பாயிண்ட்ஸ் வந்து மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 37. ஓகே, ஸோ இதில் இப்போ வந்து இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் வந்து 37 பாயிண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட், இந்த கவர்மெண்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வந்து எந்த கவர்மெண்ட்டோட MOU சைன் பண்ணியிருக்காங்க, எதுக்காகனா தப்தி பேசின் மேகா ரீசார்ஜ் ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிராவோட சேர்ந்து தான் தப்தி பேசின் மெகா ரீசார்ஜ் ப்ராஜெக்ட்காக MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ், ஸோ 2 ஸ்டேட்டும் சேர்ந்து பெரிய மெகா ரீசார்ஜ் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 உள்ள ஸ்டேட்ஸ் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா இவங்க மெகா ரீசார்ஜ் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து தப்தி பேசின் மெகா ரீசார்ஜ் ப்ராஜெக்ட். இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 19,244 crore. ஓகே, 19,244 crore. ஓகே, on which date does the world annually observe the International Day of Plant Health? இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பிளான்ட் ஹெல்த் வந்து 12th May தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் இன் ஒன் ஹெல்த். ஸோ அந்த ஹெட்டிங்லேயே வந்துடும் பிளான்ட் ஹெல்த்து. ஸோ த இம்பார்ட்டன்ட் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் இன் ஒன் ஹெல்த் 12th May தான் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இதை ஃபஸ்ட் எப்போ அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா 2022. ஓகே, நெக்ஸ்ட், which of the following sports is related to DMK Afzal? DMK means Dost Mohammad Khan Afzal. ஃபுட்பால் தான். ஓகேங்களா,
ஸோ ஃபுட்பால் தான் வந்து இவர் வந்து ஃபுட்பால் பிளேயர், ஃபார்மர் ஃபுட்பால் பிளேயர். இவர் வந்து ரீசெண்டாக பாஸ்ட் அவே. அதனால தான் இவரை பற்றினான நியூஸு இந்த மாதிரி கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்லேயுமே நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, டோஸ்ட் முகமது கான் அஃப்சல், இவர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஓகே, சுபண்ணா ஐயப்பன், இவர் வந்து பத்மஸ்ரீ எப்போ ரிசீவ் பண்ணியிருக்காருன்னா 2022. ஓகேங்களா. சுபண்ணா ஐயப்பன் இவருமே வந்து பாஸ்டாகவே எங்கன்னா கர்நாடகா. பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க 2022. இவர் வந்து இந்தியாவோட ப்ளூ ரெவல்யூஷனுக்காக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணவர். இவர் வந்து ஒரு இந்தியன் அக்வாகல்ச்சர் சயின்டிஸ்ட் தான் இந்த சுபண்ணா ஐயப்பன் அப்படின்றவர். ஓகே, வேர் வாஸ் த ஆர்ச்சரி வேர்ல்டு கப் 2025 ஸ்டேஜ் 2 எல்டு? சைனா. சைனாவில் தான் ஆர்ச்சரி வேர்ல்டு கப் 2025ஓட ஸ்டேஜ் 2 வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. இதில் வந்து சவுத் கொரியா தான் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் இந்தியா இருக்காங்க. ஓகே, இந்த 2025 ஆர்ச்சரி வேர்ல்டு கப் வந்து ஸ்டேஜ் வைஸ் நடக்குது. அதில் ஸ்டேஜ் 1 வந்து எங்கே நடந்துச்சுன்னா ஃப்ளோரிடா யூஎஸ்ஏல நடந்துச்சு. ஸ்டேஜ் 2 வந்து சங்கை சைனாவில் நடந்துச்சு. ஸ்டேஜ் 3 வந்து டர்க்கி, அண்டாலியா டர்க்கி, அக்டோபரில் தான் நடக்க போகுது. ஜூலை 8 டு ஜூலை 11, ஜூன் 3 டு ஜூன் 8 வந்து ஸ்டேஜ் 3 நடக்க போகுது, நடந்துருச்சு. ஸ்டேஜ் 4 வந்து ஜூலை 8 டு 11. ஸோ இப்போ இன்னைக்கு ஜூலை 8, அப்போ இப்போ தான் வந்து ஸ்டேஜ் 4 இதுக்கான மேட்ச் நடக்க போகுது. வேர்ல்டு கப் ஃபைனல், இந்த ஆர்ச்சரி வேர்ல்டு கப் எப்போ நடக்குதுன்னா அக்டோபர் 2025 நடக்குது. ஸோ மொத்தம் 4 ஸ்டேஜஸ் ஒரு ஃபைனல். ஓகே, who became the winner of 2025 ஓட ஏஷியன் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் in the women category? ஹாலுவா நர்மன் இவங்க தான் வந்து 2025 ஓட ஏஷியன் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் இன் உமன்ஸ் கேட்டகரி. அவங்களோட நேம் என்ன? ஆலுவா நர்மன். ஓகேங்களா. 2025 ஓட ஏஷியன் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணவங்க. ஓகே, ஹாலுவா நர்மன். மென்ஸ் கேட்டகரியில் ஹிவன் ஜெம்லயான்ஸ்கி இவங்க ரஷ்யா, ஹாலுவா நர்மன் வந்து கசகஸ்தான். ஓகே, who is the first Indian lawyer to receive the Medal of Honor by the World Jurist Association? யாருன்னா புவான் ரிபு இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் லாயர் மெடல் ஆஃப் ஆனர் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. யார் மூலமானா வேர்ல்டோட ஜூனியர் அசோசியேஷன் மூலமாக. ஓகே, ஸோ வேர்ல்டோட ஜூரிஸ்ட் அசோசியேஷன், ஜூனியர் இல்லை ஜூரிஸ்ட் அசோசியேஷனோட மெடல் ஆஃப் ஆனர் வந்து எந்த லாயர் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா புவான் ரிபு இவங்க தான். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் வாட்டர் மியூசியம் வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க குளோபல் நெட்வொர்க் ஆஃப் வாட்டர் மியூசியமில்? வாட்டர் ஹெரிட்டேஜ் மியூசியம் கேரளா. இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்காங்க குளோபல் நெட்வொர்க் ஆஃப் வாட்டர் மியூசியமில். ஓகே, ஸோ வாட்டர் ஹெரிட்டேஜ் மியூசியம் இது ஆப்ரேட் பண்ணுறது சென்டர் ஃபார் வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். எங்கன்னா கோழிக்கோட், கேரளா. ஓகேங்களா. இதை தான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த குளோபல் நெட்வொர்க் ஆஃப் வாட்டர் மியூசியமில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டர் ஹெரிட்டேஜ் மியூசியம் வந்து தேர்டாக ஆட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 2 இருக்குது. ஒன்று வந்து ஜல் வாட்டர் மியூசியம் உதய்பூர், இன்னொன்று வந்து லிவிங் வாட்டர் மியூசியம் பூனே. ஸோ இந்த குளோபல் நெட்வொர்க் ஆஃப் வாட்டர் மியூசியமில் ஆல்ரெடி 2 இருக்குது. ஒன்று வந்து உதய்பூர் ஜால் வாட்டர் மியூசியம் இன் உதய்பூர், இன்னொன்று வந்து லிவிங் வாட்டர் மியூசியம் இன் பூனே. ஓகே, இப்போ தேர்டாக ஆட் பண்ணியிருக்கிறது தான் கேரளாவில் இருக்க வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் மியூசியம். The Adani Group signed a MOU with which of the following country to jointly develop a 5000 megawatt hydropower project? Adani Group வந்து பூட்டானோட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பூட்டான் தான் நம்ம என்னென்னு பார்த்தோம், கிரிப்டோ கரன்சி டூரிசம் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டுலேயே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு படித்தோம். ஸோ அந்த பூட்டானோட தான் அதானி குரூப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5000 மெகாவாட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்காக MOU சைன் பண்ணியிருக்காங்க. 5000 மெகாவாட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்காக பூட்டானோட அதானி குரூப் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு த கேம் டெவலப்பர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில். கேம் டெவலப்பர்
ஸோ கேம் டெவலப்பர்னால் அந்த கேமுக்கு ப்ரொமோஷன் தேவை. ஸோ ப்ரொமோஷன் கவுன்சில் வராங்க. ஓகே, சர்வீஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில். இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியாவோட கேமிங் அண்ட் இஸ்போர்ட்ஸ் செக்டரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கேம் டெவலப்பர்ஸு. ஸோ கேமை டெவலப் பண்ணணுன்னா அதுக்கு ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரொமோஷன் கவுன்சில் உள்ளே வராங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சர்வீஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில். Where was the 4th ministerial conference of the regional integrated multi-hazard yearly warning system RIMES? So RIMES கான full abbreviation பார்த்துக்கோங்க. regional integrated multi-hazard yearly warning system. Okay, so regional integrated multi-hazard yearly warning system. இது வந்து 4th ministerial conference எங்கே நடந்திருக்குன்னா ஸ்ரீலங்கா, கொலம்போ ஸ்ரீலங்காவில் தான் இது நடந்திருக்கு. ஓகே, ஸோ ஆர் மீன்ஸ் ரீஜியனல், ஐ மீன்ஸ் இன்டகிரேட்டட், எம் மீன்ஸ் மல்டி ஹசார்ட், இ மீன்ஸ் இயர்லி வார்னிங், எஸ் மீன்ஸ் சிஸ்டம். ஓகே, த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் ஃபார் ஏப்ரல் 2025 இதை ரிலீஸ் பண்ணது யாருன்னா ஜேபி மார்கன். பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் வந்து இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது ஜேபி மார்கன் தான். ஓகேங்களா, ஸோ எந்த கண்ட்ரி வந்து இதில் போத் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் ஆக்டிவிட்டியில் டாப் பிளேஸில் இருக்காங்கன்னா இந்தியா தான். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா நம்ம வேறு எதுலையுமே டாப் பிளேஸில் இல்லை. ஸோ இந்த இது போத் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் ஆக்டிவிட்டி இந்தியா தான் வந்து டாப் பிளேஸில் இருக்காங்க. ஓகே, இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னா யூஎஸ்ஏ பேஸ்டு ஜேபி மார்கன். ஓகே, இந்த இண்டெக்ஸோட நேம் என்னென்னா பவர் பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ வேறு எதுலேயுமே நம்ம இந்தியா வந்து லீடிங்கில் இல்லை. பட் ஆனால் இந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸில் மட்டும் இந்தியா லீடிங்கில் இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போத் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸில். ஓகே, இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எந்த என்டிட்டியோடனா இந்தியாவோட ரேர் ஹெல்த் லிமிட்டடோட. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் லிமிடெட் இந்தியாவோட ரேர் எர்த் லிமிட்டடோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. டு ஜாயிண்ட்லி எக்ஸ்ப்ளோர் அண்ட் டெவலப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட் ரேர் ஹெல்த் எலமெண்ட் செக்டார்ஸில். ஓகேங்களா, நெய்வேலியும் இந்தியன் ரேர் ஹெல்த் லிமிட்டடும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் அண்ட் டெவலப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட் ரேர் ஹெல்த் எலமெண்ட் செக்டாருக்காக. ஸோ இங்கேயே பாருங்கள் ரேர் எர்த் எலமெண்ட்டுன்னு இருக்கா. ஸோ ரேர் ப்ராடக்ட்ஸ், ஸோ இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் இதில் வராங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதே ஒரு 3 வாட்டி படிங்க. உங்களுக்கு க்ளூ எதுவும் ஃபிக்ஸ் ஆகலைன்னா 3 டைம்ஸ் படிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாயை திறந்து படிக்கும்போது கண்டிப்பாக அது மைண்டில் நிற்கும். ஓகே, which of the following entities introduced இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜன் பவர்டு ஃபியூயல் செல் ட்ரக்? அதானி குரூப். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜன் பவர் ஃபியூயல் ட்ரக் வந்து எங்கே இது யார் பண்ணியிருக்காங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் தான். ஓகேங்களா, எங்கன்னா ராய்ப்பூர் சத்தீஸ்கரில். ஓகே, ராய்ப்பூர் சத்தீஸ்கரில் தான் இந்த ஹைட்ரோஜன் ஃபியூயல் செல் பவர் ட்ரக் வந்து மைனிங் லாஜிஸ்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ராய்ப்பூர் சத்தீஸ்கரில் தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் நெட் ஜீரோ கார்பன் எமிஷனோட டார்கெட் இயர் வந்து 2070. இந்த நியூஸ் இருக்குல்ல, ஹைட்ரோஜன் ஃபியூயல் செல் பவர்டு ட்ரக்கு தான் வந்து ராய்ப்பூர் சத்தீஸ்கர். நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியலாக ஹைட்ரோஜன் யூஸ் பண்ணி ஒரு பஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து வேறு ஸ்டேட்டு. அது என்ன ஸ்டேட் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது வந்து ஃபியூயல் செல் பவர்டு ட்ரக் வந்து சத்தீஸ்கர். HLL லைஃப் கேர் லிமிடெட் சைன்ட் ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட் எந்த ஸ்டேட்டோட ட்ரேட் ஆர்கனைசேஷன் கூடனா மால்தீவ்ஸோட. ஸோ இந்த HLL லைஃப் கேர் லிமிடெட்ன்றவங்க கேரளா பேஸ்டு. ஓகே, HLL மீன்ஸ் இந்துஸ்தான் லேட்டக்ஸ் லிமிடெட். ஓகே, இவங்க வந்து அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டேட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட போடுறாங்க. அது எந்த ஸ்டேட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்னா கவர்மெண்ட் ஆஃப் மாலத்தீவ்ஸ். ஓகே,
எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் கூட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காகவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகவும் இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரேட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கான பார்ட்னர்ஷிப் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, இந்தியாவும் மாலத்தீவ்ஸும். ஓகே, நெக்ஸ்ட்டு மே மந்த்லி அதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாலத்தீவ்ஸ்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக 50 மில்லியன் வந்து ட்ரெஷரி பில் மூலமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவும் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாருங்கள், இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 50 மில்லியன் கவர்மெண்ட் ட்ரெஷரி பில் வந்து விச் வாஸ் இஷ்யூட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஆஃப் த மாலத்தீவ்ஸ். ஸோ இவங்க சார்பாக இவங்களும் வந்து 50 மில்லியன் வந்து ட்ரெஷரி பில் மூலமாக கொடுத்துருக்காங்க மாலத்தீவ்ஸ் கவர்மெண்ட்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரெஷரி பில்னா என்னென்னா டி பில். இது வந்து ஃபண்ட் ரிசீவிங் ஃப்ரம் எ மெச்சூரிங் டி பில் இன்டு எ நியூ டி பில் எஃபெக்டிவ்லி ப்ரோலாங்கிங் த இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட். ஓகேங்களா, இதுக்கு வந்து 90 days நினைக்கிறேன் டி பில்க்கு. ஓகே, in which state did the defense minister Rajnath Singh inaugurate the BrahMos aerospace integration and testing facility? So in the BrahMos aerospace, so BrahMos பிரம்மாண்டமா, ஓகேங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து உத்தரப்பிரதேஷ் தான் வந்து லார்ஜஸ்ட் ஸ்டேட்டா, ஸோ அதனால் பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே நிறைய மக்கள் தொகை இருக்கிறதுனால சம்திங் எதனா க்ளூ வச்சுக்கோங்க. ஸோ உத்தரப்பிரதேஷ். Etti Kohli Duty Path scheme was in the news. Which state government launched the scheme to give financial assistance for the welfare of tea garden workers? Okay, so அசாம் கேபினெட் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா டீ கார்டன் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து வெல்ஃபேர் வந்து ஃபினான்ஷியலாக அசிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஒன் டைம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5,000 to each permanent and temporary worker இந்த ஸ்டேட்டோட டீ கார்டன்ஸில். ஓகே, ஸோ அசாமில் பார்த்தீங்கன்னா டீ வெரைட்டிஸில் எது ரொம்ப ஃபேமஸ்னால் ஆர்த்தோடாக்ஸ் சிடிசி அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அசாம் வந்து பர் இயருக்கு வந்து 700 மில்லியன் கிலோகிராம் ஆஃப் டீ வந்து ஆனுவலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசாம் வந்து இந்த ஹெட்டி கோலி டியூட்டி பாட் அப்படின்ற ஸ்கீம் அப்ரூவ் பண்ணி அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வெல்ஃபேர் கொடுக்குறாங்க. வெல்ஃபேரோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,000. வென் வாஸ் த யுனைடெட் நேஷன் குளோபல் ரோட் சேஃப்டி வீக் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2007. ஸோ May 12 to 18 தான் வந்து யுனைடெட் நேஷனோட குளோபல் ரோட் சேஃப்டி வீக். May 12 to 18 யுனைடெட் நேஷனோட குளோபல் ரோட் சேஃப்டி வீக். ஓகே, ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, ஸோ இதுக்காக ஒரு சென்ட்ரல் தீமும் இருக்குது, மேக் வாக்கிங் சேஃப். ஹேஷ்டேக் மூலமாக அவங்களோட தீமை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹேஷ்டேக் பார்த்துக்கோங்க, மேக் சேஃப் வாக்கிங் சேஃப், மேக் சைக்கிளிங் சேஃப். ஸோ இதுதான் வந்து ஹேஷ்டேக் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சென்ட்ரல் தீம். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 தான். ஓகே, அப்போ வந்து April 23 to 29 பண்ணியிருக்காங்க 2007. இப்போ வந்து May 12 to 18. ஓகே, who is the governor of Haryana? Bandaru Dattaria. வைஸ் பிரசிடென்ட் ஜக்தீப் தன்கர் வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ஜனதா கி கஹானி மேரி ஹாத்மாக்தா. இந்த புக்கை வந்து எழுதினவர் யாருன்னா ஹரியானாவோட கவர்னர் தான். ஸோ ஜனதா கி கஹானி மேரி ஹாத்மா கத்தா, இந்த புக்கை எழுதினவர் யாருன்னா பந்தாரு தத்தாரியா. இவர் வந்து ஹரியானாவோட கவர்னர் இப்போது. ஓகே, ஸோ இதை ரிலீஸ் பண்ணது யாருன்னா வைஸ் பிரசிடென்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஜோஸ் ஆல்பர்டோ மியூஜிகா கார்டோனோ இஸ் எ ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரினா உருகுவே. ஸோ ஜோஸ் ஆல்பர்டோ மியூஜிகா கோர்டானோ இவங்க வந்து பாஸ்ட் அவே. இவங்க வந்து உருகேன்ற கண்ட்ரியை சேர்ந்தவங்க. ஓகே, அங்கே தான் வந்து இவர் பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்காரு. ஓகேவா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சம் அப்ரூவல்ஸ் கொடுத்துருக்காங்க அக்விசேஷன் அண்ட் மர்ஜர்ஸ்க்கு.
அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் கரெக்ட். த பர்ச்சேஸ் ஆஃப் 24.9% ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃப் இபிஎல் லிமிடெட் வந்து பை இந்தோரமா நெதர்லாண்ட் பிவி. நெக்ஸ்ட்டு the CCI approved the proposed combination of involving investment of 13% of the limited partnership interest by AIPCF V8ATE funding LP in Persuas parent LP. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஸ்கிப் பண்ணுறது இந்த கொஷின் நல்லது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன் படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற கொஷின்ஸ்லாம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். டெய்லி நீங்கள் படிச்சுட்டு இந்த மாதிரி குவிஸ் ரிவிஷன்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இத்தனை நாள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலைன்னா பரவாயில்ல, பட் இப்போது ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க. ஏன்னா அப்கமிங் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? So who was appointed as the new managing director of the Titan Company Limited? So Titan Company Limited க்கு யார் வந்து நியூ மேனேஜிங் டைரக்டர்னா அஜோ சாவ்லா. Who was appointed as the new chairman of UPSC? அஜய் குமார் தான் UPSC யோட நியூ சேர்மன். அஜய் குமார் யூபிஎஸ்சியோட நியூ சேர்மன். ஓகே. நெக்ஸ்ட் who was appointed as the chairman and managing director of Solar Energy Corporation of India? சந்தோஷ் குமார் சாராங்கி இவங்கள தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டெடுக்கு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க இவருக்கு. ஓகே. சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக அடிஷ்னல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் who was appointed as the chairman of BRICS Chamber of Commerce and Industry? ஸோ பிரிக்ஸோட சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட சேர்மன் யாருன்னா அர்வான்ஷ் சாவ்லா. ஸோ நம்ம அஜோ சாவ்லா பார்த்தோம் டைட்டான் கம்பெனி லிமிட்டெடுக்கு. பிரிக்ஸோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அர்வான்ஷ் சாவ்லா. ஸோ பிரிக்ஸு டைட்டன் வாட்ச்சு. ஸோ டைட்டன் வாட்சை நீங்கள் பிரிக்ஸ்னால் அது கல் பிரிக்ஸ்னால் அதுக்கு மீனிங் என்னது? ஸோ அந்த கல் தூக்கி உடச்சா கூட டைட்டன் வாட்ச் வந்து உடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைட்டான்றது அந்த வாட்ச்க்கு தானே ஃபேமஸ் ரொம்ப. ஸோ அதுக்கு வந்து அஜோ சாவல், இதுக்கு வந்து அர்வான்ஷ் சாவல். ஓகேவா? லிங்க் பண்ணிக்கோங்க இப்படி. In May 2025, to which belonging country did India gift the 15 electric vehicles? நேபாளுக்கு தான் வந்து நெய்பரிங் கண்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி நேபாளுக்கு 15 இந்தியன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கிஃப்ட் பண்ணியிருக்கோம். எதுக்கு சப்போர்ட் நேபாளோட சஹர்மதா சம்பதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்தியா வந்து 15 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஈவெண்ட்கான தீம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச், மவுண்டெயின் அண்ட் த ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமனிட்டி. Climate change, mountain and the future of humanity. Which of the following international organization has published the report Primates in Peril? International Union for Conservation of Nature. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பெரில்னா டேஞ்சர், கரெக்டாக? ஸோ ப்ரைமேட்ஸ் இன் பெரில் அப்படின்ற ரிப்போர்ட்டை நேச்சர் மேலே கன்சர்வேஷனாக அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறது தானே. ஸோ டேஞ்சரை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ரைமேட்ஸ் இன் பெரில் 12th எடிஷன் இந்த ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே. 23rd annual South Asia Press Freedom Report வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் தான் சவுத் ஏசியா ப்ரெஸ் ஃப்ரீடம் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரெஸ்னாலே நம்மளுக்கு ஜேர்னலிசம் தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபெடரேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் எதுக்காகனா சவுத் ஏஷியா ப்ரெஸ் ஃப்ரீடம் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது. ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாங்குவேஜ் இஸ் மோஸ்ட் ஸ்பீக்கன் இன் த வேர்ல்டுனா இங்கிலீஷ் தான் வந்து நிறைய பேசப்படுது. ஓகேங்களா? ரீசன்ட் ரிசர்ச் எத்தனோ லாக்
அப்படின்றவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் தான் வந்து மோஸ்ட் வைட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க வேர்ல்டுலேயே. ஓகேங்களா, இட் இஸ் த நேட்டிவ் அண்ட் செகண்ட் லாங்குவேஜ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்கிறது யாருன்னா இங்கிலீஷ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைனீஸ், மண்டாரின் சைனீஸ், இது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் சைனாமா. இது வந்து லார்ஜஸ்ட் லாங்குவேஜ் இந்த வேர்ல்டுன்ட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து செகண்ட் மோஸ்ட் வைட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ் சைனீஸ் லாங்குவேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ். ஸோ ஸ்பானிஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் ஸ்பெயின். இது வந்து 4th மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இன் 2025. ஓகே, இந்தோனேஷியன் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் இன் இந்தோனேஷியா. இது வந்து as notably surpassed Urdu to become 10th most widely spoken language worldwide. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெளிவாக. ஸோ டாப் 10 மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட் ஆஃப் 2025. இந்த ரிசர்ச் வந்து எத்தனோலாக்லேருந்து இவங்க ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டு தான். ஓகே, ஃபஸ்ட்டு பிளேஸ் இங்கிலீஷ், செகண்ட் வந்து மந்தரின் சைனீஸ், தேர்ட் ஹிந்தி. நம்ம ஹிந்தி வந்து தேர்டில் இருக்குது. நம்ம ஹிந்தி கிடையாது, நம்மளுக்கு ஹிந்தி வேண்டாம், தமிழ் தான் நம்ம கொண்டு வரணுன்றோம். ஓகேங்களா, ஆனால் நம்ம இந்தியாவில் காமனாக ஹிந்தி தானே இது பண்ணுறாங்க. ஸோ ஹிந்தி வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 பிளேஸ், நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு 5 பிளேஸ் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பெங்காலி கூட 7th பிளேஸில் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு 5 இந்தியன் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா இதில் தமிழ் வரல பாருங்கள். மோஸ்ட் 20 லாங்குவேஜஸில் தமிழ் வரவே இல்லை. ஓகேவா, ஸோ ஹிந்தி 3rd பிளேஸ், 7th பிளேஸ் பெங்காலி, 11th உருது, 16th மராத்தி, 18th வந்து தெலுங்கு. ஓகே, ஸோ ஹிந்தி, பெங்காலி, உருது, மராத்தி, தெலுங்கு. பட் ஆனால் தமிழ் வந்து டாப் 20ல் வரல. ஓகே, The Internal Displacement Monitoring Center, the Internal Displacement Monitoring Center and நார்வேகியனோட ரெஃப்யூஜி கவுன்சில் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா குளோபல் ரிப்போர்ட் ஆன் இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரிட். குளோபல் கிரிட். ஓகேங்களா, கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் மீனிங்ஃபுல் வேர்ட் வருதா, கிரிட். இதை வந்து ரிலீஸ் பண்ணது யாருன்னா இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மானிட்டரிங் சென்டரும் நார்வேஜியனோட ரெஃப்யூஜி கவுன்சில். நார்வேஜியனோட ரெஃப்யூஜி ப்ளஸ் மானிட்டரிங் கிரிட்ன்றதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓகே, இந்த நியூஸ் பாருங்கள். ப்ரொஃபஸர் அஜய் குமார் சூட் இவங்க தான் வந்து பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் ப்ரியாரிட்டி காரிடர்ஸ் ஃபார் ஜீரோ எமிஷன் ட்ரக்கிங். ஓகே, ப்ரியாரிட்டி காரிடர் ஃபார் ஜீரோ எமிஷன் ட்ரக்கிங். ஸோ இந்த நியூஸ் என்னன்னா இந்த அஜய் குமார் சூட் இருக்காங்களே இவங்க வந்து பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த நேமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு, இந்தியாவோட ப்ரியாரிட்டி காரிடர்ஸ் ஃபார் ஜீரோ எமிஷன் அப்படின்ட்டு. ஓகே, இந்த ரிப்போர்ட் வந்து யார் டெவலப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஜீரோ எமிஷன் ட்ரக்கிங், ஐஐடி மெட்ராஸ், ராக்கி மவுண்டன் இன்ஸ்டிடியூட் அண்ட் பி மணிஃபோல்டு. மொத்தம் 4 பேர் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, யாருன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஜீரோ எமிஷன் ட்ரக்கிங், ஐஐடி மெட்ராஸ், ராக்கி மவுண்டன் இன்ஸ்டிடியூட் அண்ட் பி மணிஃபோல்டு. ஓகேங்களா, ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் தான் இங்கே கேட்டிருக்காங்க யாருன்ட்டு. ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஜீரோ எமிஷன் ட்ரக்கிங், ஐஐடி மெட்ராஸ், ராக்கி மவுண்டன் இன்ஸ்டிடியூட்டு, தென் வந்து பி மணிஃபோல்டு. இவங்க வந்து இந்த ரிப்போர்ட் வந்து டெவலப் பண்ண பார்ட்னர்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ரிப்போர்ட்டையே ரிலீஸ் பண்ணது யாருன்னா நம்மளோட பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் தான். நெக்ஸ்ட், விச் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் பிகேம் த ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி டு ரிசீவ் அப்ரூவல் ஃப்ரம் இந்தியாஸ் யூனிவர்சல் கிராண்ட் கமிஷன் டு செட் அப் ஏ கேம்பஸ் இன் இந்தியா. ஸோ இலினியோஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி இந்தியாவோட யூஜிசி கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அவங்களோட கேம்பஸை வந்து இந்தியாவில் செட்டப் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போது நிறைய கண்ட்ரீஸோட யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்ம இந்தியாவில் செட்டப் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக படித்தோம் ஆஸ்திரேலியா, அதுக்கடுத்தது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க். இப்போ வந்து இது வந்து அமெரிக்கன் யூனிவர்சிட்டி இலினியோஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இவங்க யூஜிசி கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அங்கே வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் தானே அந்த 2
யூனிவர்சிட்டி இது பண்ணுறதுனால அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் பார்த்தோம். ஓகே, ஸோ மும்பை மகாராஷ்டிராவில் தான் வந்து இதுவுமே என்ன பண்ண போகிறாங்கன்னா செட்டப் பண்ண போகிறாங்க இந்த கேம்பஸ்மே. ஓகே, இவங்க வந்து யூஜிசி கிட்ட தான் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், which of the following cities became the first to be a beggar free city in India? ஓகே, நம்மளோட இந்தியாவில் beggar free city எதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டோர். beggar free city வந்து இண்டோர் தான். ஓகேங்களா, இந்தியாவில். ஸோ இந்தியாவில் இண்டோர், இந்தியா இண்டோர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ சிட்டி ஆஃப் இண்டோர் வந்து மத்திய பிரதேஷ். இதுதான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் beggar free சிட்டின்ட்டு நேம் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், வேர் வாஸ் த நியூ ரீஜனல் ஆஃபீஸ் ஆஃப் த ஐலாண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் நியூ ரீஜனல் ஆஃபீஸ் வந்து ஐலாண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் நியூ ரீஜனல் ஆஃபீஸ் ஆஃப் த ஐலாண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த 3 நேஷனல் வாட்டர்வேஸ் பார்த்தீங்கன்னா the island waterway also signed a MOU with Jammu and Kashmir administration to undertake project 3 declared national waterways. என்னன்னா NW26 river Chenab, NW49 river Jhelum, NW84 river Ravi. 26, 49, 84. ஓகே, செனாப், ஜெலும், ரவின்ற ரிவர் 3 ரிவர். ஓகேங்களா, ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இதை ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. GST Council, which state topped the highest goods and service tax collection for the FY25? ஸோ FY25க்கு எந்த ஸ்டேட் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகே, மகாராஷ்டிரா எப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா அங்கே தான் வந்து ரிச் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்டில் தான் வந்து ரிச் பீப்புள் நிறைய வாங்குறதுனால ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து அங்கே நிறைய கலெக்ட் ஆயிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16,75,000 crore வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, FY25ல. ஸோ மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ நான் சாரி, டோட்டலாக கலெக்ட் ஆனது தான் 16,75,000 crore. பட் ஆனால் இந்த 10 ஸ்டேட்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா. இவங்க வந்து 3,59,854 வெறும் க்ரோரில் சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி செகண்ட் பிளேஸில் கர்நாடகா, தேர்டு குஜராத், ஃபோர்த்து தமிழ்நாடு, ஃபிஃப்த் ஹரியானா. ஃபர்ஸ்ட் 5 பிளேசஸ் பார்த்துக்கோங்க. மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், தமிழ்நாடு, ஹரியானா. ஓகே, ஸோ மகாராஷ்டிரா கலெக்ட் பண்ண ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து 3,59,854 crore. ஓகே, டோட்டலாக கலெக்ட் ஆனது 16,75,000 crore. ஓகே, how many ports வந்து 100% owned by government of India and administered by the provision of the Major Port Authority Act 2021? ஸோ மொத்தம் 12 ports தான் வந்து owned 100% owned by government of India. ஓகேங்களா, ஸோ 12 major ports தான் வந்து 100% owned by government of India. 12 ports ஞாபகம் வச்சுக்கோங்க. 12, 100. ஓகே, இது எந்த ஆக்ட் கீழன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 2021. Next, Union Cabinet chaired by Prime Minister Narendra Modi approved the establishment of 6th semiconductor unit under India Semiconductor Mission. The unit approved is a joint venture between 2 company. என்னன்னா HCL Technology Limited Foxconn, HCL Technology Limited Foxconn சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த யூனிட்டை வந்து அப்ரூவ் பண்ணது யாருன்னா PM அப்ரூவ் பண்ண 6th செமிகண்டக்டர் யூனிட். எதுக்கு கீழேனா இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷன் கீழே தான் இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. HCL Technology Limited Foxconn, HCL Technology Limited Foxconn. ஓகே, which entity partnered with Synergy Quantum to develop quantum key distribution technology for the drone based system? So Center for Development of Telematics, Center for Development of Telematics தான் Synergy Quantum கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. Center for Development of Telematics Synergy Quantum கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்காகனா குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷனை டெவலப் பண்ணுறதுக்காக ட்ரோன் பேஸ்டு சிஸ்டம்க்கு. ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, in May 2025, Bloomberg released the data related to the profit analysis of various companies. As per the data, which Indian bank secured 98th position in the list? So State Bank of India வந்து
இது என்ன ரிப்போர்ட்னு பாருங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 98th பொசிஷனில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன ரிப்போர்ட்னா ப்ளூம்பர்கோட ஓகே, இதில் என்னன்னா ப்ளூம்பர்க் வந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ராஃபிட் அனாலிசிஸ் ஆஃப் வேரியஸ் கம்பெனிஸ் அப்படின்ட்டு. அதில் ஓவராலில் நம்மளோட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 98th பொசிஷனில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ஆல்ஃபாபெட். ஓகே, எந்த பேங்க் வந்து யூனியன் வெல்னஸ் டெபாசிட் டேர்ம் டெபாசிட் ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இங்கேயே யூனியன் இருக்கா, ஸோ யூனியன் இருக்கும்போது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த யூனியன் வெல்னஸ் டெபாசிட்குள்ள டேர்ம் டெபாசிட் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து எந்த ஏஜ் பிட்வீன்னா 18 and 75. ஓகேங்களா? ஸோ ரேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 lakh and 3 crore சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து எவ்வளோ அப்ளை ஆகும் அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்டாக 0.50% வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா தருவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் அது கரெக்டாக கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் இதில் வந்து இது மட்டும் பார்த்துக்கோங்க. யூனியன் வெல்னஸ் டெபாசிட் டேர்ம் டெபாசிட் ஸ்கீமை லான்ச் பண்ணது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. எந்த 2 ஏஜ் பிட்வீன்னா 18 and 75 இருக்கவங்களுக்கு இந்த டெபாசிட் ஸ்கீம் மூலமாக என்ன பண்ணலான்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. கெனரா பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது தான் கெனரா ட்ரூ ஹெட்ஜ். ஓகேங்களா? இந்த கரண்ட் அண்ட் சேவிங் அக்கௌண்ட். இட் ஆஃபர் ஏ 0 இனிஷியல் டெபாசிட் ரெக்வயர்மெண்ட். இட் கிவ் ஆக்சஸ் டு ஏ Tier 5 monthly average balance. Then the product launched with the tagline grow with trust, lead with hedge. கெனரா பேங்க் லான்ச் பண்ணது கெனரா ட்ரூ ஹெட்ஜ், a specialized and feature rich suite of current and savings account. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 0 இனிஷியல் டெபாசிட் ரெக்வயர்மெண்ட். இது வந்து Tier 5 monthly average பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ப்ராடக்டோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா க்ரோ வித் ட்ரஸ்ட், லீட் வித் ஹெட்ஜ். க்ரோ வித் ட்ரஸ்ட், லீட் வித் ஹெட்ஜ். ஓகே, which of the following institution released the report titled Understanding the Indian MSME Sector Progress and Challenges? Understanding the Indian MSME Sector Progress and Challenges. சிட்பி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிட்பி வந்து எப்பவுமே வந்து எம்எஸ்எம்இ ரிலேட்டட் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் அவங்க தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால சிட்பி தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டேட் வந்து 1910 crore ஃபண்டு வந்து யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கிட்டேருந்து செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னா உத்தர்காண்ட் தான் 1910 crore வந்து யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கிட்டேருந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க ஃபார் அர்பனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக. உத்தர்காண்ட் யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கிட்டேருந்து 1910 crore. உத்தர்காண்ட். ஸோ எந்த ஸ்டேட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இவங்க தான். ஓகே, நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேங்க் சோல்ட் இட் 21.14% ஷேர் வந்து பாண்டிச்சேரி இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் டு த கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி ஃபார் 18.83 crore. ஸோ எந்த பேங்க் வந்து அவங்களோட ஷேரை வந்து சோல்ட் பண்ணுறாங்கன்னா ஐடிபிஐ பேங்க் தான். ஓகே, ஸோ இதுலேயே இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட்னாலே உங்களுக்கு ஐடிபிஐ பேங்க் அப்படின்றது ஞாபகம் வரணும். புரியுதா? Then Reserve Bank of India levied a total monetary penalty 2.72 crore. ஸ்டேட் பேங்க்குக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2.72 crore வந்து டோட்டல் மானிட்டரி பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்க் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்னொன்று வந்து ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இந்தியா. ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் 2.72 crore வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க ஆர்பிஐ. ஓகே, 2.72. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு எதுக்காகனா ஃபார் நாட் adhering டு த ஆர்பிஐஸ் டைரக்டிவ் கன்சர்னிங். ஓகே, ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு எதுக்குன்னா
The bank was found guilty of raising its paid up share capital through the issue allotment of compulsory convertible preference shares to certain person in violation of RBI guidelines. இந்த எதுக்கான இது ரீசன் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்டேட் பேங்க்குக்கும் ஜனாக்கும் வந்து சேர்த்து தான் வந்து 2.72. எந்த பேங்க் வந்து பிஸ் ப்ளஸ் கரண்ட் அக்கௌண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களோட எவால்விங் நீட் ஆஃப் இந்தியன் பிஸ்னஸ்க்கு? ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் பிஸ் ப்ளஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. JSW1 பிளாட்ஃபார்ம் லிமிட்டடோட சேர்மன் யாருன்னா பார்த் ஜிண்டல். JSW1 பிளாட்ஃபார்ம் லிமிடெட் பார்த் ஜிண்டல் தான் இவங்களோட சேர்மன். ஓகே. Which of the following entities partnered with Apollo Health Co. to introduce a health and wellness focused co-branded credit card? Na SBI card. Apollo Health and Co. SBI card கூட சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஃபோக்கஸ்டு co-branded credit card வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்போலோ ஹெல்த்தும் SBI கார்டும். ஓகே. ஸோ ஓகே, மே செகண்ட் வீக்கில் இந்த வீடியோவில் செட் ஆஃப் 100 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த பார்ட்டில் வந்து மே 3rd வீக்குக்கான அடுத்த செட் ஆஃப் 100 கொஷின்ஸ் வரும். அண்ட் இந்த வீக்லேயே வந்து நான் இந்த டேட்டாஸ் அந்த மானிட்டரி பாலிசி ரேட்ஸு ப்ளஸ் வந்து இந்தியாவோட ஜிடிபி ப்ரொஜெக்டிங் ரேட் இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் வீடியோ மாதிரி. ஓகேங்களா. ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ.